இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒரு கனவையோ இல்லை ஒரு வாக்கு தத்துவத்தையோ உங்களுடைய இருதயத்தில் வைக்கும்போது நீங்கள் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு வேண்டிய சகலத்தையும் அவர் உங்களுக்குள்ள வைத்து விடுறாரு. ஒன்றை செய்யக்கூடிய விருப்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு அதை செய்து முடிப்பதற்கு வேண்டிய திறனை அவர் உங்களுக்கு கொடுக்காம விட்டு விடுறது கிடையாது. உண்மையிலேயே தேவன் உங்களுக்கு இருதயத்தில் விருப்பங்களை நிறைவேற்றுகிறாரு அப்படின்னு தான் வேத வசனம் சொல்லுது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், அவர் உங்களுக்குள்ள தம்முடைய விருப்பத்தை முதல்ல வைக்கிறாரு, பிறகு அதை நிறைவேற்றி முடிக்கும்படி நம்முடன் சேர்ந்து செயலாற்றுகிறாரு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஜனங்கள் தங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற கனவுகளை நிறைவேற்றும்படி தீவிரமாக புறப்படுறாங்க. ஆனால் அவங்க ஒரு பின்னடைவையோ இல்லை ஒரு ஏமாற்றத்தையோ சந்திக்கும்போது அவங்களுடைய நேரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல் உணர்றாங்க. இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும், உங்களுடைய கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. தேவன் உங்களை புதிதாக்க விரும்புகிறாரு. அவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளை தவற விட்டதை போல நீங்கள் உணரலாம். உங்களுடைய நேரம் கடந்து விட்டது போல உணரலாம். இன்றைய நாள் ஒரு புதிய நாள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு புதிய நபர். தேவன் உங்களுக்குன்னு புதிய வாய்ப்புகளை வைத்திருக்கிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தைகளுக்கு நன்றி ஏசப்பா, வசனத்துக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் கிரியை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்வதாக இருக்கணும்ப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசப்படும் போது அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணணும்ப்பா. ஆமென். அப்பா இதுவரைக்கும் அவங்க அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை தீமைகள்லேருந்தும் பிள்ளைகளை விடுவித்து பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க ஏசப்பா. இதுவரைக்கும் அவங்க இழந்ததை நீங்கள் திரும்ப கொடுக்க போகிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. சகலத்தையும் நீங்கள் புதிதாக்குறீங்கப்பா. இன்றைய நாளை அப்பா நாங்கள் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எனக்காக எங்கள் ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொள்ளணுங்கிறத நாங்கள் இன்றைக்கு தீர்மானிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் அப்பா உம்முடைய நல் தயவை மாத்திரம்தான்ப்பா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்குறீங்க ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாக பிடிபட்ட போது அவளுடைய நிலைமை எல்லாரும் அவளை குற்றம் சொல்லி கல்லெறிகிறாங்க. ஹல்லேலூயா. வேற வழியே இல்லை, அவ்வளவுதான், மடிஞ்சு போயிடுவோமோ, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற நிலைமையில இயேசு கிறிஸ்து அண்டையில் அவள் வருகிறாள். ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கை புதியதாக மாறியது. அது வரைக்கும் இருந்த பாவ வாழ்க்கை புத்தம் புதியதாக மாறியது. அங்கே நின்றுட்டு இருந்த யாரோட தண்டனை தீர்ப்புக்கும் அவளை உட்படுத்தலை. அவரும் நீ குற்றம் செய்திருக்கிறா அப்படின்னு உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லலை. இனி பாவம் செய்யாதே அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது, புத்தம் புதியதாக மாறியது. வேதத்தில் நிறையா இடங்களில் நாம் சாட்சியாக இதை பார்க்குறோம். இன்னும் சகேயு அப்படின்னு ஒரு வரி வசூல் பண்ணுகிற ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுங்கிறதுக்காக மரத்தின் மேலே ஏறி நின்று வாஞ்சியோடு பார்க்கிறான்.
அவர் அந்த வாஞ்சியை மாத்திரம் பார்த்து சகேயோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வருது. அவன் அன்றைக்கு புதிய மனிதனாகிறான். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி நான் இதிலிருந்து தப்ப முடியாதுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக மாறுகிறது. ஆமென். புத்தம் புதிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அது நன்மையால் நிறைந்த வாழ்க்கை, எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த எகிப்தியனை இனி உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே செய்யாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து வழி நடத்துகிற வாழ்க்கை, அவருடைய எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவிக்கிற வாழ்க்கை, உங்களுக்காக பயங்கரமான காரியங்களை தேவன் செய்கிற வாழ்க்கை. இதை பார்த்து மற்றவங்க எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தரப்போகிறாரு. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த கஷ்டம் உங்களுக்கு இல்லை. அவர் எல்லா காரியங்களையும் புத்தம் புதுசாக மாற்றுகிறாரு. நீங்கள் அவமானப்பட்ட இடங்களில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க போகிறீங்க. உங்களை கேவலமாக பேசின அத்தனை நாவுகளும் உங்களை கனப்படுத்த போகுது. நீங்கள் ஒன்றுக்குமே உதவாதவன் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் உங்களை முக்கியமான ஒரு நபராக தேவன் மாற்ற போகிறாரு. அவருடைய கண்களுக்கு நீங்கள் விலையேற பெற்றவங்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா, இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை புதியதாக மாற்ற போகிறீங்க ஏசப்பா. பழையன எல்லாம் கழிந்து புத்தம் புதிய வாழ்க்கையை இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இதுவரைக்கும் இருந்த கசப்பான வாழ்க்கை மாறி அப்பா, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றிய தேவன் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை, கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுங்க ஏசப்பா. நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. ஆமென். ஆதாம் ஏவாளை நீங்கள் படைத்த போது சகலவற்றையும் ஆண்டு கீழ்ப்படுத்த சொன்னீங்க ஏசப்பா. எல்லாமே இந்த பிள்ளைகளுக்கு கீழ்பட்டு இருப்பதாகப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செவினை பாவ சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தள்ளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.